தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நீங்கள் இந்த மாதிரிலாம் சொதப்பிட்டே இருந்தீங்கன்னா 5 சீசனாக இப்படி சொதப்பிட்டே இருந்தீங்கன்னா யாருமே தமிழ் தலைவாஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எல்லாரும் தமிழ் தலைவாஸை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க இந்த வருஷம் அதாவது இந்த நடந்துகிட்ருக்கிற பிகேயில் நாங்கள் வந்து புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், நாங்கள் வந்து புதுசாக சாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய கோச்சிங் பேட்டர்னை மாற்றி புதுசாக ஒரு அப்ரோச்சை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் புதுசாக ஒரு அப்ரோச்சை கொண்டு வரதெல்லாம் சரிதாங்க, நல்ல விஷயந்தான். வித்தியாசமாக எதையாவது முயற்சி பண்ணி பார்க்குறதும் நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்குள்ளே ஹோம் ஒர்க்கை பண்ணிங்களா? ஏற்கனவே வந்து ஜென்ரலாக இருக்கிற பேட்டர்ன் எப்படின்னா, ஒரு ஹெட் கோச் இருப்பாங்க, அவங்களுக்கு அசிஸ்டன்ட் கோச் இருப்பாங்க. இதுதான் வந்து கன்சர்வேட்டிவ் பேட்டர்ன். ஓகேயா? இது வந்து நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா மாறலாம், மாற்றம் ஒன்றே மாறாது. ஆனால் அதுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணிங்களா, அதுக்குள்ளே ஹோம்ஒர்க் பண்ணிங்களா, அதுக்குள்ளே ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ தமிழ் தலைவாஸோட மேனேஜ்மெண்ட்டோட இந்த வருஷ ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, அவங்க ஹெட் கோச் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சீஃப் கோச்சாக வந்து உதயகுமார் சாரை அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸ்ட்ராட்டஜி கோச்சாக வந்து அவர் சேர்லாதன் சார் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஆக மொத்தம் 2 கோச்சை வச்சுட்டு 2 கோச்சும் வேறு வேறு டிசிஷன் எடுத்து அதில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகி தமிழ் தலைவாஸோட மிகப்பெரிய தோல்விக்கு அந்த அவங்க கோச்சிங் பேட்டர்னை மாற்றினது தான் ஒரு மிகப்பெரிய ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம மேனேஜ்மெண்ட்டை சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இந்த மாதிரி ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் தமிழ் தலைவாஸ் கப்பு ஜெயிப்பாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுற ஃபாலோயர்ஸ் வந்து நிறைய. நிஜமாகவே கபடி ரசிகர்கள் வந்து தமிழ் தலைவாஸ் வின் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது நீங்கள் இந்த தேவையில்லாத கோச்சிங் முயற்சி பண்ணுறீங்கல்ல. ஏன்னா இது இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உதயகுமார் சார் பாதி சீசன் இருந்தார். அதுக்கப்புறம் அவரை வந்து ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அசன்குமார் கொண்டு வந்தீங்க. அசன்குமார் போன வருஷம் சொதப்பல். அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் சரி பண்ணி ஏதோ உதயகுமார் சார் திருப்பி வர்றாரு, சேரன் சாரும் அவருக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்க போகிறாரு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, நீங்கள் 2 கோச் கான்செப்டை கொண்டு வந்து திருப்பி இந்த சீசனை வந்து ஃபெயிலியர் சீசனாக மாற்றிட்டீங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து கோச்சில் தான் சனி பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தடையும் இந்த கோச்சில் வந்து சொதப்பு எதையாவது ஒன்று வந்து புதுசாக ட்ரை பண்ணுறோம், அந்த சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணி கடைசியில் பாருங்கள் பிளேயர்ஸ்க்கு தான் பயங்கர டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து ஃபாலோயர்ஸ்க்கு எவ்வளோ பேர் வந்து தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கணும்னு எவ்வளோ ஆர்வமாக பார்த்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? பயங்கர காண்டாக இருக்குது. தமிழ் தலைவாஸ் வந்து தன்னோட கடைசி மேட்ச் ஆட போகிறாங்க. யோசித்து பாருங்கள், பெங்கால் வாரியர்ஸ் கூட 21 பாயிண்ட்டுங்க, 21 பாயிண்ட் வித்தியாசத்தில் நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம். பெங்கால் வாரியர்ஸ் ஒன்றும் ரொம்ப சாதாரண டீம்லாம் இல்லை, ஃபசல் இல்லை, அந்த மெயின் 7ல் தமிழ் தலைவாஸ் கூட விளாடும்போது அப்படின்லாம் இருந்தால் கூட ஒரு டீசெண்டான டீம் தான். அதில் வந்து 21 பாயிண்ட் டிஃபரன்ஸில் ஜெயிச்சிருக்கோன்னா அது எவ்வளோ பெரிய சாதனை பாருங்கள், எவ்வளோ ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ஒரு டீமுக்கு ஒரு சரியான கோச் அமைஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கப்படிக்கிறோங்கிறத தாண்டி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்களே, கண்டிப்பாக நம்ம வந்து பிளே ஆஃப்க்கு போயிருப்போம்ல. நீங்கள் வந்து பிளேஸ் வந்து ஏலத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு சரியான கோச் இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்களே இப்போ எதையோ ஏலத்துக்கு வந்து பிளேஸ் எடுத்து வச்சுட்டு ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் கோச்சிட்ட வந்து நீங்கள் பொறுப்பை கொடுத்தீங்கன்னா எப்படி கோச், அதுவும் வந்து ஏதோ டியூவல் கோச் சிஸ்டம்லாம் தான் பண்ணியிருக்கீங்க. தயவுசெய்து இனிமேலாம் தான் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்த உருப்படியாக பண்ணுவோம். தமிழ் தலைவாஸ் அடுத்த வருஷமாவது என்ன கப்பு ஜெயிக்கணும். சரி, ஓகே, பெங்கால் வாரியர்ஸ் கூட சிறப்பாக ஆடிய தமிழ் தலைவாஸ். அடுத்தது புன்னேரி பல்டன் வந்து இப்படி நடக்கும்னு எனக்கு தெரிலங்க புன்னேரி பல்டன்ஸ்க்கு. ஏன்னா அப்படி இருந்த டீமு போன வருஷம் சாம்பியன்ஸ், அதுக்கு முன்னாடி வந்து ரன்னர்ஸ் அப்பு, அந்த அளவுக்கு ஒரு செம்ம டீமாக இருந்தது. அங்கேயும் வந்து கோச் பிரச்சனை. எப்படி தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு கோச் பிரச்சனையும் புன்னேரி பல்டனுக்கும் அதே கோச் பிரச்சனை பாருங்கள். வந்து ரமேஷ் சார் வந்தால் இந்த போன 2 சீசன்லேயும் ரமேஷ் சார் தான் இருந்தார். அந்த அளவுக்கு ஒரு டாப் ஆஃப் த டீமாக இருந்த டீமை அந்த கோச்சை நீங்கள் தூக்கிட்டு சாக் பண்ணிவிட்டு புது கோச்சை கொண்டு வரீங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுங்கிறத நீங்கள் பாருங்கள். இதுதான் நிலமை. இதுதான் சொல்கிறேன், தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு சரியான கோச் இல்லைன்னா நீங்கள் கப் அடிக்க முடியாது. புன்னேரி பல்டன் கப் அடித்த டீமே எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த 2 டீமுக்கு இப்போ உள்ள சிமிலாரிட்டிஸ் என்னென்னா கோச் பிரச்சனை. ஸோ அடுத்தது வந்து இப்போ அவங்களுக்குமே வந்து பிளேயிங் 7 வந்து யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியல. யோசித்து பாருங்கள், கௌரவ் கத்ரி அவங்களோட வந்து டாப் டிஃபெண்டர், அவரே நேற்று விளாடல. சரி, அவர் இன்ஜுரிலாம் இல்லை, அவர் சப்ஸ்டியூட்டில் தான் இருந்தார்.
இன்ஜுரினா சப்ஸ்டியூட்டில் வைக்க மாட்டாங்கல்ல, சப்ஸ்டியூட்டில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அவரையே நேற்று விளையாட வைக்கல. அந்த அளவுக்கு அங்கேயும் பிளேயிங் 7 அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியாத நிலமையில இருக்குது. இப்போ தமிழ் தலைவாசில் எல்லாமோ நம்ம எல்லாம் பண்ணி பிளேயிங் 7 ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் மேலே வந்து இப்போ ஏதோ ஒரு பிளேயிங் 7 வந்து அது வந்து மொயின் சஃபாரி விளையாடுறதுனால நம்மளுக்கு வந்து டிஃபென்ஸில் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, ரைடிங்கில் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த பிளேயிங் 7 பிரச்சனை இப்போதைக்கு தீர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து புனேரி பல்டனுக்கு பிளேயிங் 7 பிரச்சனையே இருக்குது, கோச் பிரச்சனை இருக்குது, பிளேஸ் வந்து ஃபார்மில் இல்லை, எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு கோச்சிட்ட அவங்க வந்து அவங்க டீமை கொடுக்க முடியல. ஸோ நம்ம வந்து இதுதான் ப்ரெடிக்ஷன். நம்ம ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகிற நேரம் வந்துடுச்சு. ஸோ இப்போ தமிழ் தலைவாசி ஜெயிப்பாங்களா, புனேரி பல்டன் ஜெயிப்பாங்களா அப்படின்னா, புனேரி பல்டன் வந்து நேற்று நடந்த தெலுங்கு டைட்டன்ஸோட நடந்த மேட்ச்சில் கொஞ்சம் மோசமாகவே தோற்றுருந்தா கூட அஜித் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸில் கப்பு ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்த அஜித்தை நீங்கள் வந்து புனேரி பல்டன் வாங்கி பெஞ்சிலேயே வச்சு அவருக்கு வாய்ப்பே கொடுக்காம கடைசி ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு மேட்ச் கொடுக்கும்போது அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி, நீங்கள் 66 லட்சம் கொடுத்து வாங்கினதுக்கு அவர் எவ்வளோ ஒர்த்துங்கிறத நேற்று காமிச்சிருந்தாரு. மேபி அவரை நீங்கள் சரியான முறையில் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்களும் பிளே ஆஃப் போயிருக்கிற வாய்ப்பு இருந்திருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன் டைமு. அடுத்த தமிழ் தலைவாஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து கௌரவ் கத்ரி விளையாடுவாரா அப்படின்னு தெரியல. ஆனால் தமிழ் தலைவாஸ் வந்து பெங்கால் வாரியர்ஸ் கூட விளாண்ட மேட்ச்சை அப்படி மிமிக் பண்ணாங்கன்னா, அதை அப்படி புனேரி பல்டனுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புனேரி பல்டனுக்கு வந்து இந்த சீசனில் அவங்களுக்கு எதுவுமே சரியாக அமையலை. ஸோ அதனால் நம்மளோட ப்ரெடிக்ஷன் தமிழ் தலைவாஸ் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், இந்த டியூவல் கோச் சிஸ்டம் சரியா இல்லை தமிழ் தலைவாஸ் செய்த மிகப்பெரிய பிழையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.